திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு சென்னை சிவானந்தா சாலையில் இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க அக்கட்சியின் தலைவர் விஜய் வந்துள்ளார். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணு. தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன விஷயங்களை முழக்கங்களா எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? கூடுதல் விவரம். வணக்கம். சிவகங்கை திருபுவனம் அஜித்குமார் காவல் விசாரணையின் போது உயிரிழந்ததை கண்டித்தும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை சிவானந்தா சாலையில் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது தற்பொழுது விஜய் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த விழா மேடைக்கு வருகை தந்திருந்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்றத்தின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் காவல்துறை விசாரணை மரணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது விஜய் அவர்கள் வருகை வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். நீதி வேண்டும், நீதி வேண்டும், அஜித்குமாருக்கு நீதி வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பி தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை சிவானந்த சாலையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் 2,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு படையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய 7 ஆம்புலன்ஸ்கள், 2 மொபைல் ஆம்புலன்ஸ்கள், 50 மருத்துவர்கள் உட்பட முதலுதவி குழுவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பலரும் வெயில் அதிகரிக்கக்கூடிய சூழலை காரணமாக தற்பொழுது பலரும் மயக்கமடைந்ததை நேரடியாகவே களத்தில் இருந்து பார்க்க முடிந்த நிலையில் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு உரிய சிகிச்சை அளிப்பதையும் களத்திலிருந்து நேரடியாக பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் 2 மணி நேரம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் எங்கும் பார்த்திருக்க மாட்டார்கள். இதுவரை தலைவருடைய வருகை குறித்து யாரும் எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை. ஆர்ப்பாட்டம் குறித்தும் கடைசி வரை எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை. நம்மளுடைய ஒரே நோக்கம் பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே நோக்கம். தமிழக மக்களை போல ஒரு பாவப்பட்ட மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். திருபுவனம் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு தற்போது தாவேகா சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்காங்க, என்ன மாதிரியான முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரம். திருபுவனம் அஜித்குமார் சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்திற்கு சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் காவல்துறை விசாரணை மரணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் தமிழக அரசை வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த சிவானந்த சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். இன்று காலை முதலே ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதியில் வந்திருக்காங்க. இந்த பகுதியில கடுமையான வெயிலும் கடுமையான கூட்ட நெரிசலும் இருக்கக்கூடிய நிலையில தாவேகா சார்பில் அங்கங்கே குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு. அதற்கான ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளாக காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த குடும்பத்தினரும் இந்த போராட்ட மேடையில் தாவேகா தலைவர் விஜயுடன் பங்கேற்றுள்ளனர். கடந்த மாதம் திருபுவனம் மடப்புறம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்றவர் காவலாளி விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் பாதிக்கப்பட்ட அந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் இதுவரை இந்த காவலர்களால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தினரை நேரில் அழைத்துச் சென்று பார்த்திருந்து அவர்களுடைய சம்பவங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். இந்த நிலையில இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களையும் போராட்டத்தில் சேர்ந்து தற்போது இந்த போராட்டம் தொடங்கியிருக்கு. நடிகர் விஜய் உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த போராட்டத்திற்கு காவலர்கள் கொல்லப்பட்ட குடும்பத்தினரும் சேர்ந்து போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கக்கூடிய போராட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.